Dear student, 12th standard chapter 2 example 2.15 let z1 comma z2 and z3 be complex number such that modulus of z1 equal to modulus of z2 equal to modulus of z3 equal to or greater than 0 and z1 plus z2 plus z3 not equal to 0. Yeah, 0 ஆயிடுச்சுன்னா infinity ஆயிடும். அப்ப அந்த வேல்யூ 0 ஆ இருக்க கூடாது டிவைடர் ஃபங்க்ஷன். Prove that modulus of z1 z2 plus z2 z3 plus z3 z1 divided by z1 plus z2 plus z3 equal to r னு வெரிஃபை பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஏன் அந்த வேல்யூ நாட் ஈக்குவல் 0 0 இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி ஆயிடும், ஃபங்க்ஷன் வராது நமக்கு. அதுதான் நான் நாட் ஈக்குவல் 0 क्वेश्चन கொடுக்குறாங்க. ஓகே சரி, ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வெரிஃபை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் z1 ல இருந்து ஒரு ஃபங்க்ஷன் r க்கு ஈக்குவல் பண்ணுங்க, z2 ல இருந்து r க்கு ஈக்குவல் பண்ணுங்க, z3 ல இருந்து r க்கு ஈக்குவல் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்கொயரிங் அண்ட் போத் சைடு பண்ணா modulus of z1 whole square equal to r square. இப்போ இந்த டேர்ம்ஸ் எப்படி சொல்லலாம் நமக்கு? நம்ம லோயர் கிளாஸ் கொடுத்து நமக்குன்னா z ஸ்கொயர் ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஈக்குவல் என்ன சொல்லுவோம்? z பார் சொல்லுவோம். அதே சேம் தான். அப்போ z1 தான் z1 பார் ஈக்குவல் டு r ஸ்கொயர். z1 மட்டும் எங்க இருக்கட்டும், இந்த z1 பார் வந்து டிவைட்ல வந்துடும். அப்போ r ஸ்கொயர் பை z1. அதே சேம் z2 ஈக்குவல் டு r ஸ்கொயர் பை z2 பார். அதே சேம் தான் ஸ்கொயரிங் அண்ட் போத் சைடு z3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். z3 பார் சொல்லலாம். இதே சேம் கண்டிஷன்ல நெக்ஸ்ட் z2 3 மட்டும் இருக்கட்டும், இந்த z3 பார் வந்து டிவைட் ஆயிடும். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் z1 3 z2 வேல்யூ z3 வேல்யூ 3. ஓகே, இப்போ நம்ம கண்டிஷன் ஃபார்ம்லாம் ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் மட்டும் எடுத்துக்கலாம், மாடுலஸ் லாஸ்ட் எடுத்துக்கலாம். z1 z2 z3 வேல்யூ ஆட் பண்ணுங்க. z1 r ஸ்கொயர் பை z1 பார், z2 r ஸ்கொயர் பை z2 பார், z3 r ஸ்கொயர் பை z3 பார். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எல்லாத்துலயும் r ஸ்கொயர் காமன் ஃபேக்டர் எடுத்துக்கலாம். இங்கேயும் r ஸ்கொயர், இங்கேயும் r ஸ்கொயர் தான் காமன் ஃபேக்டர் எடுத்துக்கலாம். 1 by z1 bar plus 1 by z2 bar plus 1 by z3 bar. Okay, next r square காமன் ஆகுது. இப்போ ஜஸ்ட் LCM எடுக்கலாம். z1 z2 z3 LCM எடுத்துடா. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. இப்போ இதால மேல மல்டிப்ளை பண்ணா z1 இந்த ஹோல் டேர்ம்லயும் இங்க மல்டிப்ளை பண்ணா z1 bar மட்டும் கேன்சல் ஆயிடும், z2 z3 வரும். இந்த டேர்ம்ஸ்ல இங்க மல்டிப்ளை பண்ணா z2 கேன்சல் ஆயிடும், ரிமைனர் z1 z3 வரும். இங்க ரிமூவ் பண்ணா z3 மட்டும் கேன்சல் ஆயிடும், z1 z3 வரும். டிவைல என்ன ஆகுது? அது வராது. இந்த 3 ஃபங்க்ஷன்ல மல்டிப்ளை பண்ணா இதில் இங்கே மல்டிப்ளை பண்ணா டிவைல எடுத்து வராது. ஓகே, நெக்ஸ்ட் பார் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சிங்கிள் பார் என்ன வரும்? ஒரு இண்டிவிஜுவல் பாரும், இதுக்கு ஹோல் பார், இது ஹோல் பார், இது ஹோல் பார், இது ஃபுல்லாக ஹோல் பார். ஓகே, இப்போ திரும்பி அகைன் ஒரு சிங்கிள் பார் வந்து ஹோல் பார் திரும்பி அப்ளை பண்ணிட்டோம். இந்த சிங்கிள் பார் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒரு ஹோல் பார் வந்து சிங்கிளாக ஸ்பிளிட் பண்ணி இதெல்லாம் சிங்கிள் பார் வந்து ஹோல் பாராக நம்ம யூஸ் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகே, அதே வந்து ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண நமக்கு டேக்கிங் மாடுலஸ். இப்போ மாடுலஸ் தான் நம்ம ஆன்சர் கேட்குறாங்க. இப்போ டூ சைடு என்ன வரும்? மாடுலஸ் எடுக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம். இங்கேயும் அதே சேம், இது ஃபுல் டைம்ஸ் மாடுலஸ் எடுக்கிறோம். ஓகே, ஆர் ஸ்கொயர் மாடுலஸ் எடுத்தால் அது வரும் வந்து நான் கான்ஸ்டன்ட் டைம் ரியல் பார்ட். அப்போ ஆர் ஸ்கொயர் தான் நமக்கு வரும். ஓகேவா? இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுக்கிறோம். மாடுலஸ் z1 இது z2 z3 ப்ளஸ் z1 z3 z1 z2 ஹோல் பார். ஓகே, இது பார் அப்படிங்குது. இதுக்கும் அதே சேம் நான் மாடுலஸ் இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நமக்கு ஒரு மாடுலஸுக்கு கண்டிஷன் தெரியும்னா, ஒரு மாடுலஸுக்கு ஒரு இசட்டு பாருக்கு எடுத்தானா வரும் மாடுலஸ் ஆஃப் இசட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு மாடுலஸ் ஆஃப் இசட் பார் எடுத்தா என்ன வரும்? மாடுலஸ் இசட் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? இது ஃபுல்லாக இசட்டாக கன்சிடர் பண்ணால் ஹோல் பார் இருந்தால் இங்கே இருக்கிற இசட்னு கன்சிடர் பண்ணலாம். அதே சேம் இங்கேயும் யூஸ் பண்ணிக்கிறான். இது ஃபுல்லாக இசட்டாக எடுத்துங்க. இசட் பாருக்குன்னா ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல். அதே சேம் தான். பார் வந்து ரிமூவ் ஆகிடும், அதே இங்கேயும் பார் ரிமூவ் ஆகிடும். ஓகே சரி, ஓகே நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன். இப்போ நெக்ஸ்ட் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் z1 z2 z3 வந்து இந்த சைடு வந்தா என்ன வரும்? z1 z2 z3 பை ஆர் ஸ்கொயர் டிவைட் ஆகிடும். இது இங்கிற ஃபங்க்ஷன் வந்தால் டிவைட் ஆகிடும். ஏன் நம்ம ரிசல்ட் என்ன வரும்? டிவைடில் தான் z1 z2 ப்ளஸ்ல இருக்குது. அப்போ இந்த டேர்ம்ஸ் மட்டும் இங்கே டிவைட் ஆகிடும். இந்த ரெண்டு டேர்ம்ஸ் இங்கே போனால் ரிவர்ஸில் மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டேர்ம்ஸ் என்ன வரும்? ஹோல் பார் வந்து நான் ஹோல் மாடுலஸ் சிங்கிள் மாடுலஸ் தான் யூஸ் பண்ணலாம். மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2 மாடுலஸ் ஆஃப் z3. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்கு நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் z1 எதுக்கு ஈக்குவல்? ஆருக்கு ஈக்குவல், இதுவும் ஆருக்கு ஈக்குவல், இதுக்கும். அப்போ எல்லாத்துக்கும் நான் ஆர் போட்டோம். இந்த ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்குது. ஓகே, இந்த ஆர் ஸ்கொயர் இந்த ஆறுன்னு ஒரு ஆர் ஸ்கொயர் ஆகிடும். ரிமைனிங் ஒரு சிங்கிள் ஆர் தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண நமக்கு ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படியே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நான் இந்த சிங்கிள் மாடுலஸ் ஹோல் மாடுலஸ் சிங்கிளாக யூஸ் பண்ணலாம், சிங்கிள் மாடுலஸை ஹோல் மாடுலஸாக யூஸ் பண்ணலாம். அது ப்ராப்பர்ட்டி இருக்குது.
இப்போ ஹோல் மாடுலஸ் z1 z2 plus z2 z3 z1 z2 divided by z1 z2 z3 equal to r equal hence proved. ஓகேவா? ஏன்னா ப்ரூவ் தட்டி கேட்டாங்க, hence proved. Okay, very important question. Thank you student.